அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் சாரம் என்பது சில நிலைகளில் முக்கியமானது தான். சாரத்தை விடுத்து எல்லா நிலைகளிலும் நாம் பலன் கூறுவது அவ்வளவு தெளிவாக வருவதில்லை. ஒரு கிரகம் என்ற நட்சத்திரநாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீட்டு பலன்களை தான் நின்ற வீட்டின் வழியாக செய்வார். இதுதான் சாரத்தின் மூலம். சாரநாதன் எப்படி பலன் தருவார் என்பது ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த நட்சத்திராதிபதி, அதாவது ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரநாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீட்டின் பலன்களை தான் நின்றவற்றின் வழியாக செய்வார். இதுதான் சாரத்தின் அடிப்படை. அதாவது சாரத்தின் வழியாக எல்லா நிலைகளிலும் பலன் தராது என்றாலும் சில நிலைகளில் நாம் சாரத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டியது கட்டாயமாகிறது. பொதுவாக ஒருவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் சுக்கிரன் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் திருமணத்தை தருவதை நாம் அனுபவபூர்வமாக உணரலாம். அதுபோலத்தான் குருவின் சாரத்தில் இருக்கும் கிரகம் புத்திர பாக்கியத்தை தரும். ஆனால் அந்த குரு நன்றாக இருக்க வேண்டும். 6-8 பலன்கள் மறையாமல், கிரகணம் அஸ்தங்கம் அடையாமல் இருக்க வேண்டும். இந்த நிலைகளில் சில நிலைகளில் சாரம் எப்படி பலன் தருகிறது என்பதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விளக்கலாம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது 31/3/1984 4:15 PM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் குரு, 7ஆம் வீட்டில் சுக்கிரன், 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 4ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, 10ஆம் வீட்டில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகர் பிறந்தது சனி திசை. லக்னாதிபதி அமாவாசை அமைப்பில் சந்திரனோடு இருந்தாலும் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கார் என்ற நிலையிலும், லக்னத்தை குரு பார்க்கிறார் என்ற நிலையிலும் ஜாதகம் அடிப்படையில் ஒரு அளவுக்கு வலிமையானது. ஆனால் பிறந்தது முதல் இந்த ஜாதகருக்கு அவயோக திசையில் நடந்தது கொடுமை. அதாவது பிறந்தது சனி திசை, அடுத்தது புதன் திசை, அடுத்தது கேது திசை, செவ்வாயுடன் இணைந்த கேது திசை, அடுத்தது இப்பொழுதுதான் சுக்கிர திசை வந்தது. இந்த சுக்கிர திசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யும். ஏனென்றால் சுக்கிரன் சனியுடன் பரிவர்த்தனை ஆகிறார். சுக்கிரன் அங்கே 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் கேந்திராதிபதி தோஷத்தை இருந்து நல்ல பலன்களை செய்திருக்க மாட்டார். சனி 7ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டால் மன வாழ்க்கையை கெடுப்பார். அவயோக கிரகங்கள் உபஜயஸ்தானங்களோடு பரிவர்த்தனையாவது மிக நல்ல அமைப்பு. இந்த அமைப்பில் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் குருவின் சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் எப்பொழுதும் புத்திரபாகியை தரும் எடுத்தேன். இது அப்படியே ஃப்ளோவில் போயிடுச்சு. சரி வரும் விஷயத்திற்கு வரும். இந்த ஜாதகருக்கு புதன் திசையில் திருமணம் ஆகியது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் குழந்தை இல்லை. நான் ஏற்கனவே இந்த ஆர்டிக்கிளில் இந்த ஜாதகத்தை பற்றி எழுதியிருக்கேன். 12 வருடங்கள் குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? புத்திரகாரகன் குரு ஆட்சி பெற்றாலும் சனி, உச்ச சனி 5ஆம் இடத்தை ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். புத்திரகாரகன் சனியும் குருவும் சனியின் பார்வையில் இருக்கிறார். கேது திசையிலும் திருமணம், புத்திரபாக்கியம் இல்லை. அதே சமயம் இந்த ஜாதகருக்கு எந்த திசையும் வாழ்வு நாள் யோகம் இதுவரைக்கும் தரவில்லை. ஏதோ அப்பப்போ ஐடி ஃபீல்டு தான் இருக்கார். அப்பப்போ வேலை கிடைக்கும், அப்பப்போ வேலையில் அடைஞ்சவர் வேலை மாறுவார். இப்படி தான் நிரந்தரமான ஸ்டெபிலிட்டியான வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியத்தை பற்றிய கேள்வி என்னிடம் வந்தது. அதாவது ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த ஜாதகர் என்னிடம் தொடர்பு கொண்டு நான் இது மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேங்க, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, எனக்கு புத்திர பாக்கியம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதாவது உங்களுக்கு நேரடியான புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சனி புத்தியில், கேது திசை சனி புத்தியில், ஏன் சனி புத்தியில் புத்திர பாக்கியம் கிடைத்தது என்றால், சனி குருவின் சாரத்தில் இருக்கிறார். அந்த குரு மூலத்திரியோன வழியில் இருக்கிறார். அப்பொழுது சாரத்தின் அடிப்படையில் தானே இவருக்கு புத்திர பாக்கியம் நடந்திருக்கிறது. சனியினுடைய காரகத்தை மட்டும் சனி சாரவில்லையே, குருவினுடைய செயல்பாடு, குருவின் சாரத்தில் அமர்ந்தால் குருவினுடைய காரக ஆதிபத்திய விஷயத்தையும் சனி செய்யத்தானே செய்கிறார். இந்த அமைப்பில் குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன். அதேபடியாக பெண் குழந்தை கேது திசை சனி புத்தியில், குருவின் சாரத்தில் இருக்கின்ற சனி புத்தியில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன். ஏன் பெண் குழந்தை என்று கூறினேன்? குரு ஆட்சி பெற்றிருக்கார், மூலத்திரியோன வலுவிட்டிருக்கார். ஆனாலும் உச்ச சனி 5ஆம் இடத்தை பார்த்தால் ஆண் வாரிசு என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. இந்த அமைப்பில் குருவின் சாரத்தில் இருக்கும் சனி புத்திர பாக்கியத்தை தந்தார். சனி அந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் எப்படி புத்திர பாக்கியத்தை தர முடியும்? அதுக்கும் அந்த உச்ச சனி 5ஆம் இடத்தை வேறு பார்க்கிறார். எனவே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீட்டின் பலனை தான் நின்ற வீட்டின் வழியாக செய்வார் என்பதை சாரத்தையும் ஒரு சில நிலைகளில் கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும். காரகம் என்பது வேறு, ஆதிபத்தியம் என்பது. காரகம் அந்த கிரகத்தின் வழியாக நடக்கும், ஆதிபத்தியம் என்பது பெரும்பாலும் சாரத்தின் வழியாகத்தான் நடக்கும் என்பதை இந்த உதாரண ஜாதகம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம்.
12 வருடங்கள் கழித்து இயற்கையிலேயே இந்த ஜாதகத்தில் குழந்தை பிறந்தது சனி அந்த குருவின் சாரத்தில் இருந்த காரணத்தினால்தான். மேலும் அந்த குரு மூலத்தெரிவான வடிவில் இருக்கிறார். குரு புத்தியில் அந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே. குரு 5ஆம் வீட்டில் தான் இருக்கார். மூலத்தெரிவான ஆட்சி பலத்தோடு தான். காரகோபாவ நஸ்திலாம் அங்கே செயல்படாது. காரகோபாவ நஸ்தி பாவத்துவமாக இருக்கிற நிலையில தான் செயல்படும். ஆனால் மூலத்தெரிவான வளப்பற்ற குருவின் தசையில் இந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. சனி புத்தியில் கிடைத்தது. நான் சாரத்தின் வழியாக எடுத்துத்தான் பலன் சொன்னேன். அதாவது சனி குருவின் சாரத்தில் இருக்கிறார். அந்த குரு 5ஆம் இடத்தோடு ஆட்சியாக இருக்கிறார். எனவே உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன். ஏனென்றால் ராசி இலக்கணத்துக்கு 5ஆம் இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உச்ச சனியின் பார்வை பெற்ற பாவங்கள் வலுவிழக்கும் என்றாலும் உங்கள் மூலத்தையான வலுவில் 5ஆம் இடத்தில் இருப்பதால் குருவின் சாரத்தின் வழியாக இந்த ஜாதகருக்கு சனி புத்தியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுவும் சொல்லிவிட்டு ஆண் வாரிசு உங்களுக்கு இருக்காது. பெண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் என்று கூறினேன். 12 வருடங்களாக அவர்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. ஆனால் கிரகங்கள் தான் செய்ய வேண்டிய பலன்களை அந்தந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக செய்தே தீரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி எப்படி புத்திர பாக்கியத்தை தரும் என்று கேட்பவர்களுக்கு அந்த சாரநாதனின் முக்கியத்துவத்தை நாம் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுதான் நல்ல காலம் பிறக்கும்? வர சுக்கிர திசை இந்த ஜாதகத்துக்கு மிக மேன்மையாக இருக்கும். ஏனென்றால் 3-7 குடைகள் பரிவர்த்தனையாகி மிக நன்மையான மனைவி மூலமாக சில சகாயங்களும், மனைவியே இந்த ஜாதகருக்கு வேலை பார்க்குற மனைவி தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா 7 குடையவன் 3ல் மனைவி மூலமாக சில அனுகூலங்களும், வீடு வண்டி வாகனம் போன்ற அமைப்புகளும் இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசையில் ஏற்படும். அதுவே ஜென்மச்சனியும் நடந்து செல்வதால் இன்னும் ஒரு வருடம் கழித்து இந்த ஜாதகர் படிப்படியாக நல்ல நிலைமைக்கு வருவார் என்பதற்கு இந்த அவயோக கிரகங்கள் எப்படி இருந்தால் பலன் தரும் என்பதற்கும் இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு வலுவுடன் இருந்தால் யோகங்களை செய்யும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் சனி மறைவுஸ்தானங்களில் உச்சம் பெறுவது நல்லது என்பதற்கிணங்க 3ஆம் இடத்தில் உச்சம் பெறும் சனி நல்ல மேம்பட்ட மன வாழ்க்கையை தருவாரே மன வாழ்க்கையை பிரச்சனை ஏற்படுத்த மாட்டார். அதே 7ஆம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக மன வாழ்க்கையில் பிரச்சனை தான். எனவே சாரை முழுக்க இல்லை என்று எந்த நிலையிலும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் வேலை இன்னொரு வீடியோ போடுறேன். சுக்கிரன் சாரத்தில் இருக்குங்கிற திசையில் திருமணமான ஒரு ஜாதகத்தை வேண்டுமானாலும் போடலாம். எனவே குருவின் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் குரு பங்கமற்று இருக்கும் நிலையில் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.